ஹலோ கைஸ், ஐ மருன். வேர்ல்டை அச்சுறுத்தும் பிளாஸ்டிக் வேஸ்ட், குறிப்பாக ரீசைக்கிள் பண்ணவே முடியாது என கருதப்படும் லேஸ் கவர், பிஸ்கட் பாக்கெட் போன்ற தின்னான பிளாஸ்டிக் கவர்கள் குப்பை மேடுகளில் சேர்ந்து நச்சு வாயுக்கள், டாக்ஸிக் கேஸை வெளியிடுது. இதனால எர்த்தோட என்விரான்மெண்ட் பெரும் பாதிப்படையுது. இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட், லேஸ் கவர், பிஸ்கட் பாக்கெட் போன்ற தின்னான பிளாஸ்டிக் வேஸ்ட்டை ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி ரீசைக்கிள் பண்ணியிருக்காங்க. அதாவது வெரி கிளீன் லிக்விட் ஃபியூல், பியூர் ஆயிலை உருவாக்கியிருக்காங்க ஒரு கம்பெனி. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க டீட்டெயில்டாக பார்ப்போம். வாட்டர் பாட்டிலை ரீசைக்கிள் பண்ணுவது ஈஸி, ஆனால் ரீசைக்கிள் பண்ணவே முடியாது என கருதப்படும் லேஸ் கவர், பிஸ்கட் பாக்கெட் போன்ற தின்னான பிளாஸ்டிக் கவர்கள் குப்பை மேடுகளில் சேர்ந்து நச்சு வாயுக்கள், டாக்ஸிக் கேஸை வெளியிடுது. இதனால எர்த்தோட என்விரான்மெண்ட் பெரும் பாதிப்படையுது. அதாவது பூமியோட நீர், நிலம், காற்று, கிரவுண்ட் வாட்டர் இதெல்லாம் பெரும் பாதிப்படையுது. சாயிலோட குவாலிட்டியும் குறையுது. இதுவரை ரீசைக்கிள் பண்ணவே முடியாம இருந்த லேஸ் கவர், பிஸ்கட் பாக்கெட் போன்ற தின்னான பிளாஸ்டிக் கவர்களை சண்டிகர்ல உள்ள பாலிசைக்கிள் என்ற கம்பெனி காண்டிஃப்ளோ எனும் டெக்னாலஜியை பயன்படுத்தி இந்த லேஸ் கவர், பிஸ்கட் பாக்கெட் போன்ற தின்னான பிளாஸ்டிக் வேஸ்ட்டை ரீசைக்கிள் பண்ணியிருக்காங்க. அதாவது வழக்கமா மற்ற கம்பெனியில உள்ள பிளாஸ்டிக் மெல்டிங் மிஷின் சில மணி நேரத்துக்கு ஒரு முறை கிளீன் பண்ண வேண்டியிருக்கும். ஆனா இவங்கிட்ட 6th ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் மூலம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக் மெல்டிங் மிஷின் இருக்கு வித் க்ளோஸ்டு சிஸ்டம். இந்த 6th ஜெனரேஷன் பிளாஸ்டிக் மெல்டிங் மிஷின்ல 24 மணி நேரமும் பிளாஸ்டிக் வேஸ்ட்டை செலுத்த முடியும். ஏர் போகாதவாறு இந்த மிஷின் டைட்டா மூடப்பட்டிருக்கும். இந்த மெல்டிங் மிஷினுக்குள்ள இருக்கிற பிளாஸ்டிக் எரிந்து நச்சு வாயுக்களை வெளியிடாது. அதற்கு மாறாக எவாபரேட் ஆகி பியூரான ஆயிலா மாறுது. பியூரான ஆயில் வெரி கிளீன் லிக்விட் ஃபியூல். இந்த பியூரான ஆயில் பூமியில கிடைக்கக்கூடிய குரூட் ஆயிலுக்கு இணையானது. பியூர் ஆயிலை பயன்படுத்தி புதிய பிளாஸ்டிக் பொருட்களை உருவாக்க முடியும். இந்த பியூர் ஆயில் இதோட குவாலிட்டி ஒருபோதும் குறையாது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. சண்டிகர்ல இருக்கக்கூடிய பாலிசைக்கிள் கம்பெனி ரீசைக்கிள் பண்ணவே முடியாது என கருதப்படும் லேஸ் கவர், பிஸ்கட் பாக்கெட் போன்ற தின்னான பிளாஸ்டிக் வேஸ்ட்டை பயன்படுத்தி குரூட் ஆயிலுக்கு இணையான பியூர் ஆயிலை உருவாக்கி இருக்காங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.